பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்தியர்களும் இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் உணவம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவநாள்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் அடியாளும் தாய்மாகிய கன்னிமரியாவை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு வந்தவர்களாக ஆவார்களாக. கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நபியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சுதனாகிய சர்வேசனுக்கு தாயாராக இருக்கின்ற பரிசுத்த தேவ மாதாவே, எங்களிடத்திலே இறை நம்பிக்கை என்கின்ற புண்ணியம் உண்டாகி வளர்ச்சி அடைந்திட எங்களுக்காக மன்றாடும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த ஆவியாகிய சர்வேசனுக்கு மிகவும் பிரிய உள்ளவளாயிருக்கின்ற பரிசுத்த தேவ மாதாவே, எங்களிடத்திலே தேவ பயம் என்கின்ற புண்ணியம் உண்டாகி வளர்ச்சி அடைந்திட எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் தாய்மரியே, நீரே எங்கள் நித்திய உதவியும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையுமாயிருக்கின்றீர். இன்று உம்மிடம் வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த அருளனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சதாசகாய மாதாவே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். எமது அன்பை காட்டுவதற்கு உமக்கு சேவை செய்வதாக வாக்களிக்கின்றோம். மற்றவர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு எமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவோம். சதாசகாய அன்னையே, இறைவனிடம் வல்லமை கொண்டவரே, இவ்வருள்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். என்றென்றும் நாம் உம்மோடும் உம் மகனோடும் வாழ்வதற்காக சோதனைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவின் பூரண அன்பையும் மனித மரணத்தையும் தந்தருளும். சதாசகாய அன்னையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கலிலேயாவின் கானா ஊரில் புனித மரியன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை இரசமாக்கினீர். சதாசகாய அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கும் இறை மக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை தந்தருளும். எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றருளும். சதாசகாய அன்னையே, உமது வல்லமையுள்ள பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாப்பும் மரிப்போர்களின் ஈடேற்றமும் நீரே. உம்முடைய பெயர் எங்கள் நாவில் என்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, உம்மை அழைக்கும் வேளையில் எமக்கு துணையாயிருந்தருளும். உமது பெயரை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தியடைய மாட்டோம். உமது மெய்யான சதாசகாய அன்னை நீரே என்பதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே அறிக்கையிடும்.
உலக நன்மைகளுக்காக வேண்டுதல். எங்கள் சதாசகாய அன்னையே, உன்னதமான நம்பிக்கையோடு உமது பாதாரவிந்தம் பணிகின்றோம். எங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே நேரிடும் இன்னல்கள் நீங்க உமது உதவியை இறந்து கேட்கின்றோம். சோதனைகளும் அல்லல்களும் எங்களை ஆழ்த்துகின்றன. மறுதலையான அதிர்ஷ்டங்களும் கவலைக்குரிய நாட்டங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலத்தை தருகின்றன. எங்கும் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேலிறங்கி கடைக்கண் திறந்தருளும். தாயே, எங்கள் வேதனைகளை கவனியும். இடக்கண்களை நீக்கியருளும். அன்றையில் இறைவனின் சித்தமானால் நாம் அவைகளை அன்புடனும் பொறுமையுடனும் இன்னும் சில காலம் அனுபவிக்க அருள் கூறும். சதாசகாய அன்னையே, இவ்வருள்களை எங்கள் திறமைகளை நம்பி கேளாது உமது அன்பையும் வல்லமையும் நம்பி கேட்கின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தை லியோவுக்கும் எங்கள் ஆயர்கள், குருக்கள், நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும், சமுதாய தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய அமைதியிலும் மறையொருமைப்பாட்டிலும் எல்லாரும் சகோதர சகோதரிகள் போல வாழ அருள் புரியுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாள் குடும்பங்களின் இளைஞர் இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கை வழியை அறிய தூய ஆவியார் வழிநடத்துமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய சித்தத்தினால் நவநாளில் பங்கு பெற்றுவோர் உடல் சுகத்தை காக்கவும் நோயாளர் நலம் பெறவும் அருள் புரியுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் மக்களுக்கும் இறந்த அடியார் அனைவருக்கும் ஆண்மழை பாற்றி அளித்தருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாளின் சிறப்பான கருத்துக்களுக்கும் இன்றைய நவநாள் கருத்துகளாக வட்டார இறை மக்கள் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் பாதுகாப்பும் துணையும் அளித்தருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சதாசகாய அன்னையிடம் எங்கள் சொந்த விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீர் மக்களித்த புதிய அருள் வாழ்க்கைக்காக மது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திரு அவையின் அருளடையாள வாழ்க்கையால் நாம் அடைந்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் பெற்ற உதவிகளுக்காக சதாசகாய அன்னைக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணையுடன் நோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பரிபாலித்து புத்துயிர் அளித்தருளும். அப்பொழுது வேதனைகளினால் நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்களாவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைகளை விலக்க உங்களோடுடன் இருப்பாராக, உங்களை பராமரிக்க உங்களுள் இருப்பாராக, உங்களை வழிநடத்த உங்கள் முன் செல்வாராக, உங்களை பாதுகாக்க உங்கள் பின் வருவாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் எழுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சதாசகாய அன்னையே, செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவள் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே, அன்பு அன்னையே, உம்மை நோக்குகின்றோம், எம்மிடம் வாரும். உமது கரங்களிலே எங்கள் மீட்பு உண்டு. நாங்களும் அக்கரங்களிலே தங்கி இருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள், அன்புள்ள அம்மா, எங்களில் கவனம் செலுத்தும். அங்கனமாயின் அஞ்சுதற்கிடமே இல்லை.
பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று தந்தருளும். நரகலோகம் ஒருங்கு திரண்டாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமை உடையவள். உமது துணையோடு உமது மகனும் எங்கள் சகோதரனுமாகிய நடுவரை சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையில் உம்மை அழைக்க தவறின் கைவிடப்பட்ட அனாதைகளாகி விடுவோமோ என்பதொன்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் இயேசுவில் அன்பும் இறுதி வரையும் உறுதியான நிலையும் எக்காலமும் உம்மை துணையாய் அழைக்க வரமடைந்தருளும். சதாசகாய அன்னையே. எங்கள் பாதுகாவலி புனித சதாசகாய அன்னையின் பரிந்துரைகளாலும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேறுபலன்களாலும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மேல் இறங்கி என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லா காலங்களிலும் உள்ள கிறிஸ்தவர்களோடு மரியன்னையை வாழ்த்துவதிலும் அவளுடைய வல்லமை உள்ள பாதுகாவலில் நம்மை ஒப்படைப்பதிலும் ஒன்று சேர்வோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். கிறிஸ்துநாதரின் திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவராய் இருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் வணங்கும் சாயலாகிய உமது அன்னை மரியாவை எல்லா வேளையிலும் உதவி புரியும் அன்னையாக மக்களித்தீர். அவளின் ஆறுதலை வேண்டி அழைக்கும் போது மீட்பின் கனிகளை அனுபவிக்க துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உமது வழியாக இவற்றை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பும் அமைதியும் நிறைந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன்.
இன்று நம் ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாகும். நம் விசுவாசத்தை புதுப்பித்து இறைவனின் பேரருளை அன்னை மரியாள் வழியாக பெரும் சமுதாயமாக நம்ம தயார் செய்வதற்கான வாய்ப்பு. இன்றைய இந்த கொண்டாட்டத்தின் கருப்பொருள் ஜூபிலி ஆண்டின் எதிர்நோக்கு. ஜூபிலி என்பது ஒரு புனித காலம். கடந்த காலம் நன்றியுடன் நினைவு கூறப்படும் நேரம். இன்றைய நாள் புதுப்பித்த மனதோடு வாழப்படும் தருணம் மற்றும் எதிர்காலத்தை நம்பிக்கிற நோக்கு நேரம். இந்த சிறப்பான ஆண்டிற்காக நம் இதயங்களை தயாரிக்கும் போது தூய ஆவியின் வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு கூட்டமைப்பும் பங்கேற்பும் பணியும் நிறைந்த தூய திருச்சபையாக வழிநடப்போம். இந்த சிந்தனைகளோடு இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் 3ஆம் வட்டார இறைமக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் இங்கிருக்கும் அனைவரையும் இறைவன்பால் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவதோடு விசேடமாக உலக அமைதிக்காகவும் அன்னை மரியாள் வழியாக இறைவனிடம் மன்றாடுகிறோம். இவ்விழா உண்மையான அருள் மற்றும் பரிமாற்றத்தின் தொடக்கமாக அமையட்டும். இறையாசி பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலுமாக கொடியேற்றத்துடன் முதலாவது நவநாளை அன்னை மரியாளுக்கு எடுத்திருக்கிற நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்படிக்காகவும் எங்களுடைய மனநிலைகளை ஒருநிலைப்படுத்திக் கொள்வோம். இந்த திருப்பலி வெறுமனே ஒரு திருப்பலியாக இருக்காமல் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு எழுச்சியையும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுப்பதாக இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பலி பூசையிலே நாங்கள் பங்கெடுக்கிற பொழுது எங்களுடைய வாழ்நாளிலே செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்திலே கொடுத்து அந்த திவ்ய பலியிலே எங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு பலியும் எங்களை புதிய மனிதன் ஆக்குகின்றது. எங்கள் நெஞ்சோடு கரங்களை வைத்து ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் எங்களை அவருடைய தூய அன்பினால் நிரப்பும்படியாகவும் எங்கள் குடும்பங்களிலே எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் செய்த பாவங்களை நினைத்துக் கொள்வோம். சொல்லாலும் செயலாலும் ஆண்டவருக்கு எதிராகவும் அயலவர்களுக்கு எதிராகவும் என் குடும்பத்தவர்களுக்கு எதிராகவும் நான் செய்த பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே அவருடைய மன்னிப்பை வேண்டி நிற்போம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு புதிய விடுதலையை கொடுக்கிற நாளாய் மாறட்டும். ஜூபிலி என்பதின் அடையாளம் விடுதலை. இயேசுவில் எங்களை பதிய வைத்து அந்த ஆண்டவர் தருகிற விடுதலையை சுவைப்போம். புதிய மனிதர்களாய் வாழ்வோம். இந்த திருப்பலியினை நல்ல முறையிலே ஒப்புக் கொடுக்க ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வளர்த்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்று வாழ்வோரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. தயின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலனை போற்றுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்றும் மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்ந்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோர்க்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழெனும் மாடியை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. என்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது, என்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது, என்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது, என்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக ஏங்குகின்றது. என்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மாற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழுகின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். என்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என்னுயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம்மிறக்கிகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். என்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah, 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 ஹalleluya hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி, புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது ஜூபிலி ஆண்டின் எதிர்நோக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஜூபிலி ஆண்டு பற்றி தான் கதைக்கிறாங்க. ஜூபிலி ஆண்டு ஆங்கிலத்தில் நாங்கள் அதை சொல்லுவோம் பில்கிரிம்ஸ்
பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் நடக்கிற ஒரு பயணம், எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு நாங்கள் செய்கிற ஒரு பயணம். இந்த ஜூபிலி ஆண்டு, ஜூபிலி என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லா ஆலயங்களிலும் நவநாட்களில் இதைத்தான் தீமா எடுக்கிறாங்க, ஜூபிலி ஆண்டு, பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். பில்கிரிம்ஸ் என்றால் நீங்கள் பயணம் செய்யும் மனிதர்கள், ஹோப் பண்ண நம்பிக்கை, எதிர்நோக்கு. அப்போ இதை நாங்கள் லெவிட்டிகஸில் பார்த்தோம்னு சொன்னால், லேவியர் ஆகமத்தில் பார்த்தோம்னு சொன்னால், நான் சின்ன ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த ஜூபிலி ஆண்டு எப்படி ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட்டது. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட்டது? 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட்டது இந்த ஜூபிலி ஆண்டு. கொண்டாடப்பட்ட இந்த ஜூபிலி ஆண்டானது எதை குறித்து, எதற்காக ஜூபிலி? வை செலிப்ரேஷன், வை ஜூபிலேஷன்? நாங்கள் ஒரு பர்த்டே கொண்டாடுவோம், ஒரு திருமணத்தை கொண்டாடுவோம், ஒரு குருத்துவத்தை கொண்டாடுவோம். இந்த ஜூபிலி ஆண்டில் என்ன நடக்கிறது என்று நாங்கள் பார்த்தோமானால், இந்த ஜூபிலி ஆண்டிலே விடுதலை கொடுக்கப்படுகிறது. விடுதலை. ஒரு மனிதன், உங்களுக்கு தெரியும் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்லேவரி அடிமைத்தனம், அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை விடுவித்தார்கள். ஜூபிலி ஆண்டு, லெட் தெம் கோ ஃப்ரீ, அவங்கள விடுங்க, அவங்க போய் அவங்களுடைய கடவுளை தொழட்டும், அவங்க சுதந்திரமாய் வாழட்டும். உங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் அடிமைத்தனப்பட்டு அவர்கள் கடன் பிரச்சனைகளான தொல்லைகளான நிலங்கள், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு அதை பெற்றவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த ஜூபிலி ஆண்டிலே அதையெல்லாம் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு தான் சொந்தம். அப்போ ஒவ்வொரு ஆண்டிலும் அந்த 50 ஆண்டுக்கு ஒருக்காக மனிதன் படுகிற வேதனைகள் நிறைவடைகின்றது. மனிதன் படுகிற வேதனைகள் நிறைவடைகின்றது. அந்த மனிதன் விடுதலை அடைகின்றான். அவன் பொருளிலிருந்து, அவனுடைய பண கஷ்டங்களிலிருந்து, உறவுகளிலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை அடைந்து அந்த ஜூபிலி ஆண்டாக ஆண்டவருக்கு நன்றி பலியாக அதை ஒப்பு கொடுத்து வந்தார்கள். ஒரு ஜூபிலேஷன். ஒரு மனிதன் படுகிற வேதனையும் கஷ்டமும் ஒரு காலப்பகுதியில் முடிவடைய வேண்டும். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எங்களோட ஆக்களை சந்திக்கணும், எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போதோ தெரியாது. எங்களோட வாயில் வார வசனங்கள், எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போதோ தெரியாது. சில ஆக்கள் சொல்லுவாங்க, ஃபாதர் இதுக்கு முடிவே இல்லை, இது இப்படித்தான் போகுது. ஆனால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற இந்த தலைப்பானது ஜூபிலி ஆண்டின் எதிர்நோக்கு, ஒரு நம்பிக்கையில். இந்த ஜூபிலி ஆண்டுங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இவ்வளவு வருடங்களும் நீ கஷ்டப்பட்டாயா, இவ்வளவு வருடங்களும் நீ வேதனைப்பட்டாயா, இவ்வளவு வருடங்களும் எனக்கு ஒரு வாழ்க்கை என்று நீ இருந்தாயா, இவ்வளவு வருடங்களும் என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, என் கணவரின் மனைவியின் வாழ்க்கையிலே பிரச்சனை என்று நீ இருந்தாயா, இன்றைக்கு உனக்கு விடுதலை. பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்றைக்கு உனக்கு விடுதலை. இந்த ஜூபிலி ஆண்டில் நீ விடுதலையை நோக்கி பயணம் செய்கிறாய். ஆயத்திய மலையை நோக்கி அல்ல, புல்லுமலையை நோக்கி அல்ல, விடுதலையை நோக்கி நம்பிக்கையோடு பயணம் செய்கிறாய். புல்லுமலையை நோக்கி பயணம் செய்கிறது. பில்கிரிம்ஸ் ஆஃப், லிட்ரலி நாங்கள் பயணம் செய்வோம். லிட்ரலி என்றால் ஒரு ஆன்மீக பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம் எங்கள் வாழ்க்கையில் விடுதலைக்கா. இப்போ நீங்கள் ஆயத்திய மலையை நோக்கி நடப்பீங்க, புல்லுமலையை நோக்கி நடப்பீங்க. எதற்காக நடப்பீங்க? நீங்கள் நடக்கிற நேரத்தில் பாருங்கள், ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு வருடமும் நான் நடக்கணும், ஒவ்வொரு வருடமும் நான் நடக்கணும். மனிதன் அவனுடைய தேவைகளை அந்த யாத்திரை மூலமாக, அந்த பயணத்தின் மூலமாக அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து அவன் நடக்கின்றான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இப்படி நான் பயணத்தை செய்கிற பொழுது என்னுடைய நோய் குணமாகும், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நம்பிக்கையின் பயணம். அது லிட்ரலி வி see it. மெட்டாஃபரிக்கலி நாங்கள் பார்க்க போகிற நேரம், மெட்டாஃபரிக்கல்னு சொன்னால் ஜெபமான நிலையிலே ஆண்டவரோடு நாங்கள் ஒரு உறவை வளர்த்துக் கொள்வோம். ரிஃப்ளெக்ஷன் அல்லது பிரேயர். இதனால ஆண்டவர் ஒரு உறவை வளர்த்துக் கொள்வோம். இந்த 2 வகையிலும் இந்த ஜூபிலி ஆண்டு எங்களை எங்கு அழைத்து செல்கிறது? இறைவனோடும் மனிதனோடும் உறவை ஏற்படுத்துவதற்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டு எதிர்நோக்கு, நம்பிக்கை. எதற்காக உனக்கு நம்பிக்கை வேண்டும்? எதை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இறைவனோடு உனக்கு ஏற்படுகிற அந்த உறவின் மூலமாக இறைவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது உன்னுடைய வாழ்க்கையிலே. திஸ் இஸ் வாட் கால்ட் ஜூபிலி இயர். இது சாதாரண ஆப்டிமிசம் இல்லை. இது ஆண்டவர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிற,
இப்போ நாங்கள் சில டைமில் நாங்கள் சொல்லுவோமேனே, ஏதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம், எது நடக்குமோ அது நடக்கட்டும். அது ஒரு மனிதன் இயலாமையில் சொல்கிற ஒரு விஷயம், இறைவனில் நம்பிக்கை இல்லாமல் சொல்கிற ஒரு விஷயம். எது நடக்கும் அது நடக்கட்டும். அப்படி இல்லை, ஆண்டவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் புத்தகத்தில் படிக்கிற புத்தகம் எந்த புத்தகம் எடுக்காதீங்க, பைபிளில் வாசிக்கிற பொழுது எரேமியா 29:11 நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர்களுக்கு ஜூபிலி ஆண்டிலே கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் என்ன? நான் உனக்கு செழிப்பை கொண்டு வருகிற திட்டங்களை வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையிலே. அப்ப நான் பைபிளை திறந்து படிச்சு பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 29:11, நான் உனக்கு செழிமையையும் வல்லமையையும் செல்வத்தையும் கொடுக்கிற திட்டங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் வைத்திருக்கிறேன். ஐசாயா 41:10, உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். நீ வேதனைப்படுகிறாயா? நீ கஷ்டப்படுகிறாயா? உனக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கிறதா? எந்த மனிதர்களும் உனக்கு உதவி செய்கிறார்கள் இல்லையா? நான் உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:19 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன், நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம், உன்னை படைத்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், எங்களுடைய சபைகள் எல்லாம் அப்படியே இறை வார்த்தையை விட்டு நாங்கள் விலகி போய்விட்டோம். உயிருள்ள வார்த்தை எங்கள் மத்தியில் இருக்கிற நேரம் நாங்கள் அந்த வார்த்தையை விட்டு எப்படி நம்பிக்கை எங்களுக்கு வரும்? இந்த பைபிளை நீ திறந்து படிக்காட்டி, உன் வீட்டில் வாக்கு தத்தங்களை உன் நாவினால் நீ அறிக்கையிடாட்டி எப்படி எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை பிறக்கும்? There is no hope. If you don't have Bible, நீ இறைவனுடைய வார்த்தையை படிக்காவிட்டால், அந்த வாக்கு தத்தங்களை நீ அறிக்கையிடாவிட்டால் உனக்கு விடுதலை எப்படி வரும்? இதுதான் விடுதலை. அப்ப நாங்கள் மிகவும் தலையங்களை படிக்கிற மனிதர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு பிள்ளைகளே, இறைவனை ஆழமாக அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அன்றைக்கு லெவிட்டிகஸ்ல, லேவியர் ஆகமத்தில் 50 வருடங்களுக்கு ஒரு முறை ஜூபிலி வந்தது. அந்த ஜூபிலியிலே அடிமைத்தனப்பட்டவர்களுக்கும் இடங்களை கொடுத்தார்கள், கடனை தீர்த்தார்கள், மனிதர்களை விடுதலையாக்கினார்கள். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜூபிலியை, எப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும்? இன்றைக்கு எங்களுடைய நம்பிக்கையான வாழ்க்கை என்ன? இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாங்கள் எங்களுடைய நாவினால் அறிக்கையிட வேண்டும். அதனால தான் நான் இந்த பைபிள் ரீடிங் எடுத்து நான் லூக்கா 4:16-21 வருகிற வசனங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுக்கவும், முடவனை நடக்கச் செய்யவும், சிறையில் இருக்கிறவனை விடுதலை செய்யவும். விடுதலை. உனக்கு பார்வை இல்லையா? அவர் பார்வை கொடுக்கிறார். உனக்கு விடுதலை இல்லையா? அவர் விடுதலை கொடுக்கிறார். நீ சிறையில் இருக்கிறாயா? நீ சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறாய். உனக்கு ஊனமுற்று இருக்கிறதா? உன்னை நடக்கச் செய்கிறார். திஸ் இஸ் வாட் கால்ட் ஜூபிலி. அப்ப அந்த கிறிஸ்துவை நீ அறிக்கையிடாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே இஸ் பவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வெற்றி, எங்களுடைய விடுதலை. அப்ப அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற வெற்றியை நீ உனதாக்கி கொள்ளாவிட்டால் நீ வெறுமனே ஒரு கத்தோலிக்கனாக, வெறுமனே ஒரு கிறிஸ்தவனாக. இப்போ நான் 2 தரம் பிரைஸ் தி லார்ட் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட் சொல்ல கூட ஆட்களுக்கு வாய் வருதில்லை. ஆண்டவரை புகழக்கூட மனிதர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஐ டோன்ட் நோ, பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களாய் நாங்கள் போயிட்டோம். ஆண்டவரை நான் குறை சொல்லலை உங்களை. ஆண்டவர் எங்கிட்ட ஒரு நாளைக்கு கேள்வி கேட்பேர், நீ இத்தனை வருடங்கள் இந்த ஆலயத்தை, எத்தனை வருடம் இந்த ஆலயம், எத்தனை வருடத்துக்கு முதல் அந்த ஆலய வருடங்களை நாங்கள் பெருசாக சொல்லுவோம், 45 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்கள். ஆனால் ஆண்டவரை உண்மையிலும் ஆவியிலும் தொழுவதற்கு தயாரற்ற மனிதர்களாக இருக்கிறோம். அதை நாங்கள் சொன்னால் இவர் பெரியால் சொல்ல வந்துட்டு இரண்டுவாங்க. பிரைஸ் தி லார்ட், நோ ப்ராப்ளம். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே உங்களுடைய வாழ்வை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்றால், நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தை, ஒரு திருச்சபையை, ஒரு சமூகத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு மன்னிப்பு. மன்னியுங்க.
நாங்கள் பரலோகத்தையும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையர் சொல்லுவோம்ல, ஆண்டவரே நாங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிப்பது போல எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும். உன் சகோதரன் உன் சகோதரி உனக்கெதிராய், உன் கணவன் உன் மனைவி உனக்கெதிராய், உன் தாய் உன் தகப்பன் உனக்கெதிராய் பாவம் செய்தால், உனக்கு விரோதமாய் நடந்தால் இயேசுவின் நாமத்தில் அவர்களை மன்னித்து விடு, அவர்களை மன்னித்து விடு. இரண்டாவது ஒப்புரவு பண்ணு, ரெக்கன்சிலியேஷன். forgive and reconcile, reconciliation. அவர்களோடு நீ நல்லதொரு ஒப்புரவை ஏற்படுத்திக்கொள். போய் சொல்லு, நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளு, நான் ஆண்டவருக்குள்ள வாழ்றபடியாய் உன்னை என்னால் வெறுக்க முடியாது, உன்னை என்னால் வெறுக்க முடியாது, அதனால் நான் உன்னோடு ஒப்புரவாகின்றேன். மூன்றாவது be merciful. மற்றவர்களிடத்திலே மற்ற உயிர்களிடத்திலே இரக்கமுள்ளவர்களாயிருங்கள், இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் இரக்கமான மனிதர்கள். ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிற பொழுது உதவி செய்வீர்கள், ஒரு மனிதன் உணவில்லாத போது உதவி செய்வீர்கள். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு இரக்கம் ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மனதை புண்படுத்தாதீர்கள். Don't hurt people. நீங்கள் மனிதனுடைய நீங்கள் சாப்பாடை கொடுக்கலாம், சாப்பாடை கொடுத்து போட்டு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு போகிறான் இங்கே வந்தேன்னு சொன்ன மனதை நீ கொடுத்த சாப்பாட்டுக்கும் மரியாதை இல்லை. இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்ற அர்த்தம் என்ன? இன்னொரு மனிதனுடைய இருதயத்தை புண்படுத்தாதீர்கள். அவர்கள் எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த மனித மனங்கள் புண்பட அந்த மனித மனங்கள் வேதனைப்பட அது சாபமாய் மாறும் உன்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால் இந்த மூன்று விஷயத்தையும் நாங்கள் எங்களிடத்திலே கடைபிடிக்கிற பொழுது இந்த ஜூபிலி ஆண்டுக்கு நாங்கள் ஒரு புத்துணர்வு கொடுக்கின்றோம், இன்னொரு மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றோம், எதிர்நோக்கோடு வாழ பிற மனிதர்களை நாங்கள் பழக்குகின்றோம். 2 பாயிண்ட்ஸை நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஜூபிலி ஆண்டிற்கு மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து கடவுளாயிருந்து மனிதனானவர் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தன்னுடைய ஊருக்கு வந்தவுடன் எசாயாவின் புத்தகத்தை படிக்கிறார். அந்த புத்தகத்திலிருந்து படித்த வசனங்களை அவர் பேசுகிறார். நான் சிறையில் இருப்பவருக்கு விடுதலை கொடுக்கவும், பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுக்கவும், ஊனமானவனை நடக்க பண்ணவும், குறைகளை நீக்கி ஒரு சமுதாயத்துக்கு மெஸ்ஸாயா ஒரு சமுதாயத்துக்கு விடுதலையை கொடுக்கின்றார், பாவிகளை மன்னிக்கின்றார், அவர் இரக்கப்படுகின்றார், இறந்தவனை உயிர்ப்பிக்கின்றார், ஊனமுற்றவனை குணமாக்குகின்றார், தொழுநோயாளிகளை குணமாக்குகின்றார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்குகின்றார். 38 வருடங்களாய் இரத்தப்போக்குடைய பெண் அவருடைய ஆடை நுனியை தொட்ட பொழுது குணமடைந்தாள். அப்ப 38 வருடங்களாய் கஷ்டப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுக்கின்றார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அது 38 வருடம் அல்ல, 40 வருடம் அல்ல, 30 வருடம் அல்ல, 20 வருடம் அல்ல, நீ நம்பிக்கை இழந்திருந்தால் அந்த இயேசு உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார். அதுக்கு நீ என்ன செய்யணும்? பிலீவ் த பைபிள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பு. நம்பாவிட்டால் உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும். பிரைஸ் தி லார்ட். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும். அப்ப நாங்கள் ஜூபிலி ஆண்டின் மக்களாக, இந்த ஜூபிலி ஆண்டுக்கு சான்று பகிர்கிற மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும், பிறருக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு நீ நம்பிக்கை கொடுக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேசி அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுடைய மனதை உடைத்து அவர்களை வேதனைப்படுத்தி நீ பிரச்சனையை மூட்டுகிற ஒரு மனிதனை பற்றி ஆவலாதி பேசுகின்ற, இன்னொரு மனிதனை குறை கதைத்து அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிற பொழுது நீ ஜூபிலி ஆண்டின் சாட்சியாக வாழ மாட்டாய், நீ பிசாசானவனுக்கு சாட்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ ஜூபிலி ஆண்டின் சாட்சியாக வாழ்ந்தால் உன்னை சந்திக்கிற மனிதர்கள் அவர்களுடைய வேதனையிலிருந்து விடுதலை அடைவார்கள், இறைவனிலே நம்பிக்கை வைப்பார்கள். உன்னை பார்க்கிற பொழுது இதோ இறைவனுடைய மகன், இவங்கள்ட்ட போய் பேசுனா எங்களுக்கு நிம்மதி, இவங்கள்ட்ட போய் பேசுனா எனக்கு சமாதானம். எல்லாத்தையும் ஆக்கள் மெட்ட மாதிரி நினைக்கிறாங்களா? கடவுளே, இவள்கிட்ட பேசுனா எல்லாம் முடிஞ்சு,
இல்லை நாங்களே எங்களை சோதித்து பார்ப்போம். இப்போ எல்லாரையும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் உங்களை குறைவாய் நினைக்க வேண்டாம். 10 பேரில் 4 பேராவது எங்களை நம்பினா போதும். 6 பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் 10 பேரை நம்பாட்டி தான் பிரச்சனை. இப்போ எங்கிட்ட எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் எங்களை நம்புறவர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஃபாட்டை போய் கதைப்போம். எல்லா ஃபாருக்கும் அப்படி தான். அது மாதிரி தான் உங்களுக்கும். எல்லாரும் உங்களை நம்ப மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கென்று உங்களை நம்பி வருகிற மனிதர்கள் இருப்பார்கள், உங்களோட பேசுகிற மனிதர்கள் இருப்பார்கள். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். ஆனால் ஒருவருமே உங்களிடம் வரவில்லை, உங்களை தேடவில்லை, உங்களிலே நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அப்படி இயேசு எப்படி நம்பிக்கையை கொடுத்தாரோ அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களை உயர்த்தி விடுகிற பிள்ளைகளாக, பிறர் மற்றவர்களை குறைவாய் கதைக்கும் பொழுது அப்படி சொல்லாத, ஆண்டவர் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் ஜூபிலி ஆண்டில் நுழைகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இதைத்தான் அன்னை மரியாளும் செய்தாள் தன்னுடைய வாழ்க்கையிலே. அன்னை மரியாள் முதலாவது யாருக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்காகட்டும், உமது வார்த்தைப்படி எனக்காக, த பைபிள், த ஸ்கிரிப்சர், இறை வார்த்தை, இந்த வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அப்ப முதலாவது நீ அந்த வார்த்தைக்கு அன்னையை போல ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவர் உன்னை உயர்த்துகிறார். தாழ்நிலையிலிருந்த என்னை ஆண்டவர் உயர்த்தினார், புறக்கணிக்கப்பட்ட என்னை ஆண்டவர் உயர்த்தினார், ஒதுக்கப்பட்ட என்னை ஆண்டவர் மூளைக்கல்லாய் கொண்டு நிறுத்தினார். ஏன்? நீ கீழ்ப்படி, இறைவார்த்தைக்கு கீழ்ப்படி. இரண்டாவது, இயேசுவை ஞானத்திலும் புத்தியிலும் அவள் வளர்த்தாள். இயேசு கிறிஸ்துவை வளர்த்தாள். அதன் நோக்கம் என்ன? இறை வார்த்தையை அவள் தனதாக்கி கொண்டு அதற்கு உயிர் கொடுத்தாள். அப்ப இறை வார்த்தையை வாசித்து அதன்படி நான் வாழ்கிற பொழுது அது எங்களுக்கு உயிராகிறது. மூன்றாவது என்ன செய்தால், கல்யாண வீட்டில் எலிசபெத் அம்மாளின் வீட்டில் அன்னை மரியாள் என்ன எலிசபெத் அம்மா கருவுற்றிருக்கிறவுடன் தன் அயலானை பார்க்க ஓடி சென்றால், பணிவிடை புரிந்தாள். அவள் கடவுளின் தாயென, இயேசுவின் தாயென அறிவிக்கப்படுகிறது. அவள் பெருமை பாராட்டவில்லை, நான் இயேசுவின் தாய் என்று. அவள் ஓடி செல்லுகிறார் தன்னுடைய சகோதரிக்கு பணிவிடை புரிவதற்காக. கல்யாண வீட்டுக்கு போகின்றால் அவருக்கு அவமான ஒரு நிர்பந்தம், சந்தர்ப்பம். அந்த இடத்திலே அன்னை மரியாள் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் இயேசு சொல்லுவதை செய்யுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். அங்கு வேதனைப்பட்ட கலக்கமுற்ற மனிதர்களுக்கு புதியதொரு நம்பிக்கையை அன்னை மரியாள் கொடுக்கின்றாள். அந்த இடமே மாறி வெட்கத்தால் தலைகுகிற பொழுது நம்பிக்கையை கொடுக்கிற தாயாக அவள் இருக்கின்றாள். அந்த தாயை போல நாங்களும் பிறர் வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும், வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இறுதியும் உறுதியுமான ஒன்று, எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே விட்டு சென்று விட்டார்கள். அவரோடு இருந்தவர்கள் தப்பித்து ஓடினார்கள். ஆண்டவர் யார் என்று தெரியாதென்று கூட சொன்னார்கள், காட்டி கொடுத்தார்கள். ஆனால் அந்த அன்னை சிலுவை அடியிலே இருந்து தன்னுடைய மகனை உற்று நோக்கி கொண்டிருந்தாள். சிலுவை அடியிலே இருந்து உலகத்துக்கு மெசியா என வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட என்னுடைய மகன், யூதர்களுக்கு அரசனாக வருவான் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட என்னுடைய மகன் சிலுவையிலே குற்றுயிராய் தொங்குகிற பொழுது கடவுள் மீது அளப்பரிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து அந்த தாய் சிலுவையை உற்று நோக்கி கொண்டிருந்தாள். அந்த தாயை பார்த்து தன்னுடைய மகன் சொல்லுகிறார், எப்படி? அம்மா, இதோ உன் மகன், நீ ஏற்றுக்கொள். இதோ உன் தாய், நீ ஏற்றுக்கொள். திருச்சபைக்கு தாயாக அன்னையை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். அந்த துன்பத்திலும் தன்னுடைய தாயை அவர் மறக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த தாய் இன்றைக்கு உங்கள் தாயாகவும் எனது தாயாகவும் இருக்கின்றார். ஏன்? அவள் பிறருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவளாக, இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனையும் பிறரையும் வாழ வைத்தால், அவர்களுக்கு வாழ்க்கையிலே வசந்தத்தை, நம்பிக்கையை கொடுத்தால். இன்றைக்கு அதனால் நாங்கள் அவளுக்கு விழா எடுக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை இனால் பிறருக்கு நன்மை கிடைக்கின்றதா? நீ அந்த அன்னை மரியாளை போல பிறருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொடுக்கின்றாயா? நம்பிக்கையை கொடுக்கின்றாயா? இந்த ஜூபிலி ஆண்டுக்கு சான்று பகர்கின்றாயா?
இன்றைய நாளில் நீங்கள் தொடர்கிற இந்த நாட்கள், தொடர்ந்து வருகிற நாட்களிலே நீங்கள் தியானிப்பீர்கள். ஒன்றே ஒரு கேள்வியை மட்டும் இன்றைக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2 அடிப்படையில் ஆண்டவர்களை விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்னை மரியாளை போல பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கிற கிறிஸ்தவனாக நான் வாழ்கின்றேனா இல்லையா? ஆமேன். தேவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அனைத்து தேசங்களிலும் நற்செய்தியை அறிவிக்கும் தம் புனித பணியில் எப்போதும் விசுவாசத்துடனும் பிரகாசமுடனும் நிலைத்திருக்கவும், இருளும் குழப்பமும் நிறைந்த உலகில் திருச்சபை சத்தியத்தின், கருணையின் மற்றும் தூய்மையின் நிலையான ஒளியாக எப்போதும் விளங்கவும் மன்றாடுவதோடு, நமது அன்பு தந்தைக்கு ஆண்டவர் ஞானம், திடம், விசுவாசம், மன வலிமை மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை அளித்து இறைவனுடைய மக்களை உற்சாகத்துடன் வழிகாட்ட செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது சமுதாயம் எப்போதும் விசுவாசத்தில் ஆழமாக வேரூன்றி ஒற்றுமையில் உறுதியாக நிலைத்து தூய அன்பில் நிறைந்தவர்களாக வளரவும், தமது பங்கு திருச்சபை செபம், சேவை மற்றும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வரவேற்கத்தக்க ஆன்மீக இல்லமாக மாறவும், அங்கு ஒவ்வொரு இதயமும் கடவுளின் இரக்கத்தை உயிருள்ள சாட்சியாகவும் மாறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும் அருட்தந்தை அவரது பணியில் ஆண்டவர் அவரை ஆவிக்குரிய வல்லமையால் நிறைத்து உற்சாகத்தை அளிக்கவும், அவருக்கு வாழ்வில் வேண்டிய நல்ல ஆரோக்கியம், சமாதானம் மற்றும் அருள் பெற்று வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் 3ஆம் வட்டார இறை மக்களையும் எம் பங்கு மக்களையும் பாதம் தருகின்றோம். தாழ்ச்சி, கீழ்ப்படிவு போன்ற கிறிஸ்தவ விழுமிய பண்புகளால் சிறந்து விளங்கவும், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் வாழ வேண்டிய வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பாதுகாவலனே இறைவா, எம் நாட்டையும் நாட்டு மக்களையும் கையில் தருகின்றோம். நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் மக்களின் துன்ப துயரங்களை பார்த்து நல்லாட்சி புரிய ஆவியின் வரங்களை பொழிந்து அவர்களை திடப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து ஆண்டவரிடத்தில் எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். இந்த நாளிலுமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய வல்லமையினால் முழுமையாய் உங்களை நிரப்பும்படிக்காகவும், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தேவைகள், இல்லத்தில் இருக்கிற தேவைகள், வேதனைகள், கண்ணீர், கஷ்டம், நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிற நேரம் விசுவாசத்தோடு ஆண்டவரை உற்று பாருங்கள். உங்களுடைய தலைகள் மீது ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுவதாக.
ஆண்டவருடைய அபிஷேக வல்லமை உங்களை முழுமையாய் நிரப்புவதாக. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால்வரைக்கும் அந்த மகிமையின் வல்லமையினால் நிறைக்கப்பெறுங்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய இருதயம் தெய்வீக மகிமையினால் நிரம்பட்டும். ஆண்டவரே, இந்த முதலாவது நவநாள் திருப்பலியில் இவர்கள் ஒரு மாற்றத்தை காண்பார்களாக. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்கிற வாழ்க்கை மனிதர்களை மகிழ்விப்பதற்காக அல்ல சுவாமி, உம்முடைய அன்பை பிறருக்கு எடுத்துரைப்பதாக மாறி போகட்டும். ஆண்டவரே, இவர்கள் மீண்டும் தங்களுடைய சாட்சிய வாழ்வை தொடங்குவார்களாக. இந்த பிள்ளைகளுக்கும் இந்த மக்களுக்கும் சான்று இயேசுவின் அன்பை கொடுத்து சான்று பகிர்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றியருளும். ஆண்டவரே, இந்த பங்குக்கு புதியதொரு விடுதலையை கொடும் சுவாமி. தேவ ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொருவரும் ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் இறை சமாதானத்திலும் அன்பிலும் நிறைகிற பிள்ளைகளாகவும் இவர்களை மாற்றியருளும். ஆண்டவரே, இவர்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீரே இவர்களிடமிருந்து அகற்றுவதற்கு உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, பங்கு தந்தையையும் அருட்சகோதரிகளையும் இங்கு இருக்கும் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே வைத்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்பியருளும். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெறுவார்களாக. எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காணிக்கை வேளையிலே ஆண்டவாகும் திருமுன் வருங்கையால் நிற்கின்றேன் கேட்பாயா. பொன்வெள்ளி பொருளில்லை விளைந்த பொருள் ஏதுமே கரம் கூப்பி நிற்கின்றேன் கேட்பாயா. காணிக்கை வேளையிலே ஆண்டவாகும் திருமுன் வருங்கையால் நிற்கின்றேன் கேட்பாயா. பொன்வெள்ளி பொருளில்லை விளைந்த பொருள் ஏதுமே கரம் கூப்பி நிற்கின்றேன் கேட்பாயா. பயணங்கள் வேண்டும், பார்வைகள் வேண்டும், இறையாட்சி நனவாக தியாகம் வேண்டும். பயணங்கள் வேண்டும், பார்வைகள் வேண்டும், இறையாட்சி நனவாக தியாகம் வேண்டும். சுமைகள் சுமக்கையிலே தனிமைப்படுத்தாமல் என்னோடு பயணிக்கும் எந்தவன் கரங்களிலே காணிக்கை வேளையிலே ஆண்டவாகும் திருமுன் வருங்கையால் நிற்கின்றேன் கேட்பாயா. பொன்வெள்ளி பொருளில்லை விளைந்த பொருள் ஏதுமில்லை கரம் கூப்பி நிற்கின்றேன் கேட்பாயா. விசுவாசமிழந்தேன், திசை மாறி சென்றேன், தடுமாறி விழுந்தேன், நான் பாவியானேன். திசை காட்டியாகி கரம் பற்றி முன்னடைந்த முதல்வனே, நீதியின் தலைவனே, காணிக்கை பொருளாக என்னை நான் தருகின்றேன். காணிக்கை வேளையிலே ஆண்டவாகும் திருமுன் வருங்கையாய் நிற்கின்றேன் கேட்பாயா. பொன்வெள்ளி பொருளில்லை விளைந்த பொருள் ஏதுமில்லை கரம் கூப்பி நிற்கின்றேன் கேட்பாயா. காணிக்கை வேளையிலே ஆண்டவாகும் திருமுன் வருங்கையாய் நிற்கின்றேன் கேட்பாயா. பொன்வெள்ளி பொருளில்லை விளைந்த பொருள் ஏதுமில்லை கரம் கூப்பி நிற்கின்றேன் கேட்பாயா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்தவொரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்தவொரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்முற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். ஓசானா 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 ஓசானா. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எமக்கு கற்பித்த செபத்தினை துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எப்போதும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன் என்று மொழிந்தீரே. என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திரு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே திறந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என்னுடைய ஆன்மா குணமடையும். இணையாளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவனே. இணையாளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவனே. நல்மரமாகிட நற்கனியாகிட நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க. நல்மரமாகிட நற்கனியாகிட நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க. உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட. நல்லது செய்யும் வல்லவராக மன்னக வாழ்வில் மாண்புற. நாயனே, இணையாளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே. காயம் ஆற செய்து அழகு செய்பவா, அறியா பாவம் அறிந்த பிறகு அருந்த செய்பவா. செய்து அழகு செய்பவா, அறியா பாவம் அறிந்த பிறகு வருந்த செய்பவா. தினம் தோறும் எந்த இசையொந்த தஞ்சம், மனதோறும் காணும் மகள் வெந்தன் சொந்தம். என் சுவாசமுந்தன் சுவாசமாகவே, என் வாசமுந்தன் பாதம் சேரவே. உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட. நல்லதை செய்யும் வல்லவராக மன்னக வாழ்வில் மாண்புற. நாயனே, இணையாளும் தேவனே, என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே. ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள்
உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நம்பிக்கை வைத்து பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கிற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உயிரே நீயம்மா, உறவாயுறவே நீயம்மா, நினைவாய் நிஜமாய் நீயம்மா, நித்த வாழ்வில் வருவாய் நீயம்மா, சகாயபுரத்தில் வீற்றிருக்கும் எங்கள் காவலி நீயம்மா, சகாயபுரத்தில் வீற்றிருக்கும் எங்கள் காவலி நீயம்மா. ஓ சதா சகாய அன்னையே, நிறங்களுக்கு ஓர் அடைக்கலமாயிருக்கின்றே. குறைகளிலும் துன்பங்களிலும் ஓர் உதவியாகவும் இருக்கின்றே. மன்றாடுவோமாக. எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதா சகாய அன்னையை எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாக எங்களுக்கு தந்தருள திருவிழமானீரே. சதா சகாய அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை என்றென்றும் அனுபவிக்க தகுதியுள்ளோராய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறந்து மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உடைந்த என் மனம் உயிர் கொடுத்து இறைவா உறவில் நீ என்னை வளர்த்து, உடைந்த என் மனம் உயிர் கொடுத்து இறைவா உறவில் நீ என்னை வளர்த்து, தயங்கும் எந்தன் கரம் பிடித்து தயவாய் இறைவன் பதம் சேர்ப்பாய், தயங்கும் எந்தன் கரம் பிடித்து தயவாய் இறைவன் பதம் சேர்ப்பாய், சகாயபுரத்தில் வீற்றிருக்கும் எங்கள் காவலி நீயம்மா, சகாயபுரத்தில் வீற்றிருக்கும் எங்கள் காவலி நீயம்மா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.